இது அசால்ட்டா பொருத்தம் பார்த்து எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க? எத்தனையோ ஜாதகர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை நம்பி பண்ணோம் ஆனா சரியில்லை. இன்னொருத்தர் கேள்வி கேட்பாங்க, நாங்க லவ் மேரேஜ், எங்களுக்குலாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு. யார் லவ் மேரேஜ் பண்ணி நல்லா வாழ்றாங்களோ 100% அவங்க ஜாதகம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லாம அவங்களால வாழவே முடியாது. தோஷத்தோட இருக்கும். ஆனா நான் வாழ்றேன்பாங்க. நான் இதுல சொல்ல அடிச்சு 7 வருஷத்துக்கு ஒரு முறையெல்லாம் பாதிப்பாங்க. 7 years 100% பாதிப்பு. இப்போ நிறைய ஜாதகங்கள் பார்த்து திருமணம் பண்ணுறதுலாம் நீங்கள் சொன்னீங்க, என்னென்ன மாதிரியான பொருத்தம் இல்லைன்னா பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு. திருமணம் எல்லாம் கூடி வந்துடும், பெண்ணுக்கும் மகனுக்கும் பிடிச்சிரும். ஆனால் அந்த கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மணமகனோ இல்லை மணமகளோ வந்து இறக்கக்கூடிய அந்த ஒரு தருணமானது ஏற்படுது. இப்போ நான் பார்த்துருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு டெத் நடக்கும், கல்யாணம் மறுநாள் இருக்கும், இல்லை கல்யாணத்துக்கு அன்னைக்கே இறப்பாங்க. இந்த மாதிரியான மரணம் நிகழ காரணம் என்ன? இப்ப நானே ஒரு ஜாதகம் ஒருத்தர் என்ன கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின். அப்ப அவங்க கொண்டு வந்த ஒரு சின்ன துண்டு பேப்பரை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அவங்க பொண்ணுக்கு ஜாதகம் பாக்குறேன். அவங்க வந்து நான் சொல்றேன், நீங்க அந்த ஜாதகத்தை படிக்க வைங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்றேன். இவங்க திரும்ப கிட்ட கொடுக்குறாங்க, தள்ளி வச்சு கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, அவங்க அந்த மாப்பிள்ளை தான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அந்த கொடுத்த துண்டு நான் சொல்லிட்டேன், வெயிட் பண்ணிட்டு நீ அப்புறம் வா அப்படி